சரி, அதுல வந்து நாங்க பார்க்க போறோம் அடுத்த வினா தேசிய கல்வியல் ரைட். இதுல வந்து முதலாவது விடை வந்து முறைசார் மற்றும் முறைசார கல்வி திட்டம், இணைக்கலை திட்டம் மற்றும் மறைக்கலை திட்டம் வரும் என்றலாம். இணைக்கலை திட்டம் மற்றும் முறைசார கல்வி திட்டம் வராது மூன்றாவது விடை. ஏன்னு கேட்டால் முறைசார கல்வி திட்டம் வந்திருக்கபடியா. முறைசார் மற்றும் மறைக்கலை திட்டம் என்றது மிகவும் பொருத்தமான விடையா இருக்கிறது. ஒரு பாடசாலையின் முழுமையான கலை திட்டத்தில் அடங்குவது இரண்டாவது விடையா நாலாவது விடையான்னு கேட்டால் நாலாவது விடைதான் மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும். ஆகவே நாங்க நாலாவது விடைய நீங்க தெரிவு செய்திருக்கிறாங்களுக்கு அது சரி போட்டுக் கொள்ளலாம். அடுத்த வினா அஞ்சாவது வினா. அஞ்சாவது வினாவில் வந்து தேசிய கல்வியல் கல்லூரிகளில் இந்து சமய பாடத்தோர் கற்கனரையாக கற்பதற்கு எந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும் ஒரு கேள்வி இருக்குது. அதுல வந்து வவுனியா நாலாவது விட வந்து சரி. ஸ்ரீபாத இல்ல நாலாவது விட வவுனியான்றது மிகச்சரியான விட. சரியா? ரைட். அதாவது இந்த கல்லூரி தமிழ் மொழி மூல ஆசிரிய பயிற்சிகளுக்காக விசேஷமாக இந்து சமயத்தை அங்க தொடங்குறதுக்காகத்தான் நாங்க தமிழ் மொழி மூலம் இருக்கிறதுக்காக தான் நாங்க இந்து சமய பாடத்தையும் அறிமுகம் செய்தவர்கள். சரியா? ரைட். அடுத்த வினா வந்து ஆறாவது வினா. 1905ஆம் ஆண்டு வேல்ஸ் குழு எதனுடன் தொடர்புடையது என்ற கேள்வி இருக்குது. உண்மையா அந்த வேல்ஸ் குழு வந்து எஸ்டேட் எஜுகேஷன் சொல்றது நாங்கள் தோட்டப்புற கல்வி, அதாவது பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு கட்டாயமாக அடிப்படை கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த குழு வந்து பரிந்துரை செய்யிருக்கிறது. சரிதானே? அடிப்படை கல்வியை தோட்டப்புற மக்களும் பெற வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த கேள்வியின் விடையாக அமையக்கூடியது மூன்றாவது விடை. ஆறாவது வினாவுக்கு மூன்றாவது விடை சரி. சரியா? அடுத்தது ஏழாவது வினா. இலங்கையில் 2ஆம் நிலை கல்விக்காக தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப அலகுகளை நிறுவ நிதி வழங்கியது எந்த நாடு? ஏற்கனவே இந்த கேள்வி பார்த்திருக்க நினைக்கிறேன். பரவாயில்ல, தெரிஞ்சாக்கள் நீங்க சொன்ன விட எந்த விட சரியா இருக்கும்? தென்கொரியா. ஞாபகம் இருக்கா? கொய்கா ப்ராஜெக்ட் என்று ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டது. கொய்கா ப்ராஜெக்ட் வந்தது. எஸ், கொரியா, அதாவது தென்கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம். கொய்காண்டான்னு தமிழ்ல, ஆங்கிலத்தில் KOICA என்று நாங்கள் சொல்லலாம். அதாவது கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம். இது வந்து இலங்கையில் உள்ள இந்த பாடசாலைகள்ல வந்து கணினி ஆய்வு கூடங்களை நிறுவனத்துக்கு பெருமளவுல நிதி உதவி செய்த ஒரு நாடாக இருக்கின்றது. சரியா? ரைட். அடுத்தது இலங்கையின் 8வது வினா. அப்ப கொய்காவை ஞாபகம் வச்சா சரி. ICT தொழில்நுட்பத்தை அலகுகளை ஒவ்வொரு பாடசாலையையும் நிறுவுவதற்கு நிதி வழங்கிய நாடு. அடுத்தது நாங்க பார்க்கலாம் 8வது வினா. இலங்கையில் கற்றல் சரி செய்யப்பட்ட பாடசாலை என்ன வினாது? 8வது வினா. இலங்கையில் 13 வருட கல்வியை கற்றாலும் அதன் தரத்தை கருத்தில் கொள்ளும் போது ஒரு மாணவனுக்கு கிடைக்கும் கற்றல் அளவு வருடங்களில் என்று கேட்கிறாங்க. அந்த கேள்வியை பொறுத்தவரையில வந்து அதாவது அந்த கற்றல் ஆண்டு இருக்கு தானே, மாணவர்கள் கற்கிற பீரியட்டை வந்து அப்ராக்சிமேட்லி கணக்கிடப்பட்ட அந்த ஆண்டாக இது இருக்குது என்று பார்த்தா இது வந்து ஐநா சபையினுடைய மன்னிக்கணும், உலக வங்கியினுடைய கணக்கெடுப்பின்படி 8.3 ஆண்டுகளுக்கு சமமானது என்று சொல்லப்படுகிறது. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஷா பண்றது விடுதில்லை. என்னட்டு பார்த்துட்டு இருக்கா 500 மேக்சிமம். ரைட். ஆகவே 8.3 ஆண்டுகள் என்றது சரியான விடை. 9வது வினா. இலங்கை ஆசிரியர் சேவை எப்பொழுது நிறுவப்பட்டது? இலங்கை ஆசிரியர் சேவை, ஸ்ரீலங்கா டீச்சர் சர்வீஸ், நாட் டீச்சர் எடுகேட்டட் டீச்சர் சர்வீஸ் எப்பொழுது நிறுவப்பட்டது? ரைட். 1994 விட இருக்குதல்லோ, கதைக்கலாம்ல நீங்க. 1994, 95, 96, 97 எந்த ஆண்டு?
எஸ் 94 அநேகமானாக்கள் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சரியான விட 94. 10வது வினா, தற்போதைய கட்டமைப்பின்படி கல்வி அமைச்சின் கீழ் பெறாத ஒரு நிறுவனம். இலங்கை தேசிய ஆராய்ச்சி சபை, அடுத்தது வந்து இலங்கை கோள் அரங்கம், அதெல்லாம் கல்வி அமைச்சுடைய மெயின்டெனன்ஸ் கீழே வார நிறுவனங்களா, ஸ்ட்ரக்சர்ஸ், கட்டமைப்புகள். அடுத்தது தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆணைக்குழு, மற்றது இலங்கை தர நிர்ணய நிறுவனம். 4வது விட சரி, இலங்கை தர நிர்ணய நிறுவனம். சரி, இப்ப 10 வினாக்கள் சரி. 10க்கு எத்தனை பார்க்கலாம்? டெக்ஸ்ட் பண்ணுங்க. 10க்கு எத்தனை? 10க்கு எத்தனை டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 10க்கு 5 துச்சாயணி. எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏஆர் யாரு? ஏஆர் 10க்கு 5. வெரி குட், வெரி குட். பரவாயில்ல நதினி. ஓகே, அடுத்தது 10க்கு 6 எடுத்திருக்கீங்க. வெரி குட் ரமேஷ். அடுத்தது சரி. இப்ப நாங்க அடுத்த வினா 11 தொடக்கம். வெரி குட், 10க்கு 6 சுகந்தன். சரி, அடுத்த வினாக்களுக்கு போவோம் நாங்கள். அதாவது